தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் வெறும் ஒரு பைசாவில் ஜாய் அலுகாஸ் கைப்பற்றியது எப்படி என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு முதற்கட்டமாக 4,41,667 தங்க மோதிரங்களை 22 கேரட் தரத்தில் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் கடந்த ஜூலை 14ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இத்திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 755 கோடியே 83 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதையடுத்து இந்த ஒப்பந்தத்தை கைப்பற்றுவதற்காக பல்வேறு நிறுவனங்கள் விண்ணப்பித்திருந்தாலும் வெறும் ஒரு பைசாவை விலைப்புள்ளியாக அளித்து ஜாய் அலுகாஸ் நிறுவனம் இந்த டெண்டரை கைப்பற்றியது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது செய்கூலி, சேதாரம், ஹால்மார்க் முத்திரை, பேக்கிங், காப்பீடு, போக்குவரத்து என அனைத்துக்கும் சேவை கட்டணமாக ஒரு பைசா வழங்கினால் போதும் என ஜாய் அலுகாஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி மிக குறைந்த அளவில் விலைப்புள்ளி அளித்ததன் பேரில் இந்த டெண்டர் ஜாய் அலுகாஸ் நிறுவனத்துக்கு சென்றுள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து சந்தேகம் எழுப்பும் விதமாக அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜாய் அலுகாஸ் நிறுவனத்தின் சிஸ்டர் கன்சர்ன் என கூறப்படும் ஜாஸ் அலுகாஸ் நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடராக நடிகர் விஜய் தான் நடித்ததாகவும், மற்ற நிறுவனங்கள் எல்லாம் 400 முதல் 15,000 ரூபாய் வரை செய்கூலி அளவு கோரியபோது இந்த நிறுவனம் மட்டும் ஒரு பைசா கோரியிருப்பது புருவங்களை உயர்த்தி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு மேஜர் ஷேர் ஹோல்டராக இருக்கும் டைட்டன் நிறுவனத்திடம் இந்த விலையை மேட்ச் செய்ய அரசு கோரியதா என்று கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக, தனியார் நிறுவனம் செய்வதற்கு பதிலாக அரசு நிர்வகிக்கும் நிறுவனமே செய்தால் அது இன்னும் செம்மையாக அமையுமே என்று தெரிவித்துள்ளது. மேலும் இந்த ஒரு பைசாவில் 3% ஜிஎஸ்டி வரியும் அடக்கமா என்று மற்றொரு தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர்.